Chennai Silks in Mega Summer Sale. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழ்நாட்டில் இது ஒரு நகைக்கடை மட்டும் இல்ல, தனது ஊழியர்களை குடும்பமாக பார்க்கும் நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது செல்லானி ஜுவல்லரி மார்ட். செல்லானியின் 13ஆம் ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவின் சிறப்பு என்னவென்றால், நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு அதை ஒரு சாதாரண செலிப்ரேஷனாக இல்லாமல் ஊழியர்களுக்கு நன்றி சொல்லும் நாளாக மாற்றியது. இந்த விழாவில் நிறுவன உரிமையாளர் திரு செல்லானி அவர்கள் எடுத்த முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஒவ்வொரு ஊழியருக்கும் விருதுகள் அளித்து அதனுடன் சேர்த்து ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மெஷின் ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்து வழங்கப்பட்டது. ஒரு பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் தினசரி வாழ்க்கைக்கு எது தேவைப்படுமோ அதை ஊழியர்களே தேர்ந்தெடுக்கும் வகையில் இந்த பரிசுகள் பார்த்து பார்த்து கொடுக்கப்பட்டது. இதற்கும் மேலாக சில ஊழியர்களுக்கு திண்டிவனம் பகுதியில் நிலம் வழங்கப்பட்டது. ஒரு சாதாரண மனிதருக்கு நிலம் வழங்குவது என்பது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை செல்லானி நிறுவனம் நேரடியாக நிறைவேற்றி இருக்கிறது என்பது இந்த விழாவின் மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைந்தது. இன்னும் ஆச்சரியமூட்டும் அறிவிப்பாக செல்லானி நிறுவனத்தின் 1% ஷேரை 15 ஊழியர்களுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஷேரின் மொத்த மதிப்பு சுமார் ₹25 கோடி. இதன் மூலம் நீங்கள் வேலைக்காரர்கள் இல்லை, இந்த நிறுவனத்தின் ஒரு உரிமையாளர் என்ற உணர்வை அவர்கள் ஊழியர்களுக்கு அளித்தனர். இந்த விழாவில் 2 பெரிய பேச்சாளர்களான ஈரோடு மகேஷ் மற்றும் மதுரை ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கும் முறைகளை வழங்கினர். அவர்கள் பேசும்போது வெற்றி என்பது சம்பளம் மட்டுமல்ல, ஊழியர்கள் வளர்ந்தால்தான் நிறுவனம் வளர முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தினர். சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான அளவோடு பேசுகிற விற்பனையாளரை வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மோதிரம் பார்க்க வந்தான்னா முதல்ல மோதிரத்தை காமிக்கணும். அவன்கிட்ட மோதக்கூடாது. இங்க வாங்க பிரேஸ்லெட் இருக்கு, மோதிரம் காமிடா. என்னன்னா எப்படி கொண்டு போயிருக்காங்க சில கடையில் மோதிரம் அப்புறம் பார்க்கலாம், ஆரம் பாருங்க. கேட்டா மோதிரம் என்ன சைஸு, ஆரம் என்ன சைஸு, ஆரத்தை காமி, ஆர்வத்தை காமிக்காத. அப்புறம் நகைச்சீட்டு போடுறது இருக்கா, கோல்டு சர்வீஸ் நம்மகிட்ட இருக்கா, தலையை சொல்லினே நிற்கிறது சீட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மனசுக்குள்ள போட்டுடுறா டார்கெட்ரா போட்டுரு டார்கெட். அவர் சொல்றாரு, சார் ஒரு 5000 ரூபா மாதம். அதாவது அவர் பொண்டாட்டி பேச்சையே கேட்காம முதல் முறையாக உங்கள் பேச்சை கேட்டு ஒரு ஆள் மனசு இறங்கி வந்து 5000 ரூபா சீட்டு போடுறாங்க நம்ம மாதம். என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடணும். நாம் ரொம்ப மேதாவித்தனமா கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கு. நீங்கள் இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் கூட வாங்க முடியாது சார். அப்போ என்ன பண்ணுறோன்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாயை போடுங்களேன். அவன் யோசிக்கிறான். அப்போ யார் பார்க்க நார்த் இந்தியாவில் பொங்கல் பேசுறது. அப்போ அவன் யோசிக்கிறான், சரி 5000 ரூபா சேர்த்துனா ஒரு பவுன் கூட வாங்க முடியாது, 10,000 ரூபா சேர்க்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, தேங்க்யூ சார், யோசிச்சு சொல்கிறேன். இந்த பர்ஸை மூடிட்டு இருந்தோம்னா காசு தானா விழுகும். சார் நம்ம ஒரு வாலெட் வச்சுருக்கோம், பர்ஸ் வச்சுருக்கோம், எப்போ பணம் தேவையோ அப்போ தானே எடுப்போம், கரெக்டு தானே? இல்லை சும்மா எடுத்து காமிச்சினே இருப்பீங்களா? கரெக்டா? அதே மாதிரி எவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தரணும். இப்போ சில பேர் பார்க்குறேன் சார், ஓகே சார் தேங்க்யூ. சில பேர் பார்க்குறேன் பாக்கெட் வச்சு சார் பாருங்க சார், சரி பாருங்க சார். அப்புறம் அதுக்கு கிஃப்ட் ஏதாவது இருக்கா நம்மகிட்ட? நல்ல வேலை. இல்லைன்னா அந்த கிஃப்டை பெருசாக சொல்லிட்டு இருப்பாங்க. இது சீட்டு இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கர் தருவோம்,
அந்த அம்மா சொல்லுது, என் புருஷனே ஒரு கூடு கட்ட குக்கர் தான். சிம்பிளா சொல்லுது. ஒரு கஸ்டமர் உள்ள வரப்பயே இந்த கஸ்டமர் வாங்கிடுவார் போல இருக்குன்னு நேராக ரிசீவ் பண்ண போவோம். நுழைஞ்சோன்னு அவர் கேட்குறாரு, மகேஷ் இருக்காரா? அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக வாங்குவேன். தம்முன்னு பல்ப். அவர் இன்னைக்கு வீக் ஆஃப் தெரியும், அவர் இன்னைக்கு வீக் ஆஃப் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்றாரு, அப்போ நான் நாளைக்கு வரேன். அந்த அளவுக்கு நீ க்ளோஸ் வச்சுக்கேன். இல்லைன்னா ஒரு ஃபோன் போட்டு தரீங்களா, பேசுகிறேன். இப்படிலாம் கேட்பாங்களா? நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் இருக்கிற பொழுதே உங்கள் நண்பரை ஒரு தேடி வந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இருக்கணும்? சார் அமேசிங் பர்சன் சார், என்னோடய ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் அ மினிட் சார், நான் அவரை கூப்பிட்றேன். அந்த வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷத்தில் அந்த கஸ்டமர் உங்கள் கஸ்டமராக மாறிடுவார். ஆனால் நாம் வயிற்றுச்சல்லையே அலையிறது. ஐயோ ஆரம்பம் வாங்கிட்டாளா போச்சு, என்ன சின்னதாக வாங்குவான்னு நினச்சா வாங்கினே இருக்கு இந்த பொம்பளை. எப்படி லேர்னிங்? சின்ன சின்ன லேர்னிங் தான் சார். இத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாதான் ஷோரூமுக்கு டைமுக்கு போக முடியும் தெரியும், இருந்தாலும் கிளம்பாது. இழுத்துமே போயிட்டு லேட்டாக கிளம்பி ரோட்டில் வரவனெல்லாம் அசிங்க அசிங்கமாக திட்டி, அவன் அசிங்க அசிங்கமாக நம்மளை திட்டி, முடிஞ்சா 2 பேரை துப்பி அவன் நம்மளை துப்பி ஷோரூம்குள்ள வரப்ப நல்ல மனசோட நுழைவு பாருங்க. சமுத்திரகணி சார் சொன்னார், என்னோட குருநாதர் பாலச்சந்தர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். பாலச்சந்தர் சார் பற்றி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். சமுத்திரகணி நீங்கள் சொன்னது, தினமும் வாழ்க்கையில் எங்கே வெளியில் கிளம்பினாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, நீங்கள் பார்க்குற எல்லாமே அழகாக இருக்கும். எவ்வளோ உண்மையான வார்த்தை. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கிளம்பி பாருங்க, சிக்னல் இருந்தீங்கன்னா பக்கத்து பைக்கில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதை பார்த்து சிரிக்கலாம். லேட்டாக கிளம்புறப்ப அதே அவங்க சிரிச்சா ஒன்று அந்த மரியாதையாக போயிடுவாங்க. புரியுதா? அப்படிதான். அப்புறம் அவசரமா அப்படி கட் பண்ணி போய் ஒரு இடத்துல பரப்பிட்டு விழுந்து ஆக்சிடென்ட் போய் சொல்லிருப்போம், உண்மையாலே ஆக்சிடென்ட் ஆகி. ஏன்? டிசிப்ளின், ஒழுக்கம் கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். அந்த வார்த்தை ஒழுக்கம் என்கிற வார்த்தை கேட்பதற்கு மிக மிக சாதாரணமாக இருக்கும், ஆனால் பின்பற்றுவது மிக மிக கடினம். ரொனால்டோ சொன்னாரு, டேய் ரொனால்டோவோட சாதனைகளை நிச்சயமா இந்த உலகம் முறியடிக்கும். அடுத்த ஒரு பர்சன் வருவான், டேலண்டட் பர்சன் வருவான், அவனோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ரொனால்டோ சாதனையை முறியடிப்பது எளிது, ஆனால் நீங்கள் ரொனால்டோவாக ஒரு நாள் வாழ்வது கடினம். ஏன்? என் லைஃப் அவ்வளோ டிசிப்ளினாக இருக்குங்க. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிப்பேன், எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸ், ஃபுட்டுனா ஃபுட்டு, ப்ராக்டிஸ்னா ப்ராக்டிஸ், ஸ்லீப் இந்த டைம்னா இந்த டைம். நாம் தூக்கம் வரலன்னு ஃபோனை பார்த்து இன்னும் தூக்கம் வராமையே போயிடும். பார்க்குறது எல்லாம் விளங்காத நியூஸ். நல்லதை பார்த்தாலும் பரவாயில்ல. நான் எழுதி தரேன், இன்னும் 10 வருஷத்துல பல பேர் இப்படி வியாதி வந்து சாதாரண இல்லையா. அப்படி அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும் நிப்பாட்டி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க எத்தனை கஸ்டமர் பாத்தீங்க? ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்கிறேன், நீ எத்தனை கஸ்டமர் பார்த்தேன்? ஒருத்தர் நான் 15 பேரை பார்த்தேன் சார், ஒருத்தர் சொல்ல நான் 30 பேர் இன்னைக்கு பார்த்தேன் சார், ஒருத்தர் 50 பேர். இப்படி ஒவ்வொருத்தரா நம்பர் சொல்லிட்டே வராங்க. சார் நான் இத்தனை பேர் பார்த்தேன் சார், இத்தனை பேர் பார்த்தேன் சார். ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, சார் இன்னைக்கு நான் ஒருத்தர் தான் சார் பார்த்தேன், ஒரே ஒருத்தர் தான் சார். இவரே ஒவ்வொருத்தரும் 50 பேர் பார்த்துன்றாங்க, 70 பேர் பார்க்க, நீ ஒருத்தர் தான் இன்னைக்கு பார்த்தியா? ஆனா சார் இன்னைக்கு நான் பண்ணின பிசினஸ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் பிசினஸ் பண்ணேன் சார். இவரு ஆச்சரியம் போட்டு கேட்டுக்காரு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் என்ன பிசினஸ் பண்ண? இல்ல சார், அவர் வந்து மீன்லாம் கலர் மீன் பார்த்துட்டு இருந்தாரு. நான் உடனே சொன்னேன், இந்த மீனுக்கான ஃபுட்டு நம்ம கிட்டே கிடைக்குங்க, இந்த மீனும் கலர் மீன் இன்னும் பெஸ்டான மீன்ஸ்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் கூட்டு போறேன், அந்த ஃபிஷ்ஸ்லாம் பாருங்க, இந்த ஃபுட்டு நம்ம கிட்டே இருக்குங்க. ஃபுட்டை வாங்கி பில்லு போட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க மீனை இப்படி பாக்குறத விட பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, நீங்க ஏரியில போய் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி விளையாடலாம், அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். தூண்டில வித்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்க கரையோரமா தூண்டில போடுறத விட படகுல போனீங்கன்னா அப்படியே அந்த ஏரியிலேயே என்ஜாய் பண்ணலாம், அப்படியே படகுல போய் நீங்க தூண்டில் போடலாம்னு படகை வித்தேன். அதுக்கப்புறம் இந்த படகை எப்படி உங்க கார்ல எடுத்து போவீங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்ல, அதையும் அவன்கிட்ட வித்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்க அந்த படகுல போயிட்டு தூண்டில் போட்டு பிடிச்சா நல்லா இருக்காது, வலை போட்டு பிடிச்சாதான் நல்லா. அந்த வலையும் நம்ம டிபார்ட்மெண்ட்லயே இருக்கு, வாங்கன்னு அடுத்து வலைய வித்தேன். இப்படி ஒன்னொன்னா ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு, ஏண்டா கலர் மீன் வாங்க வந்தவன்ட்டியாடா 1.5 லட்சம் ரூபாய்க்கு இது பூரா வியாபாரம் பண்ணாரு. அவர் தலைவலி மாத்திரை தான் வாங்க வந்தாரு 2 ரூபாய்க்கு.
நான் தான் சொன்னேன் கலர் மீன் பாத்தீங்கன்னா தலைவலி போகும்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் கலர் மீன் பாத்தீங்கன்னா தலைவலி போகும்ட்டு அந்த சார் கூட்டு போனேன். அப்போ ஒருத்தருக்கு தன் நிறுவனத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை A to Z தெரியணும். ரெண்டாவது, அதுல அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும். மூணாவது, அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு தெரியணும். அப்படியான ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவர்களும் ஜெயிப்பாங்க, அந்த டீமும் ஜெயிக்கும் சார். இந்த கிரிக்கெட் நமக்கு என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குது? கிரிக்கெட் நல்லா பாக்குறவங்களுக்கு தெரியும். கிரிக்கெட் என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குது? ஒருத்தன் ஜெயிக்கணும்னு வரானா, களத்துல ஒருத்தன் ஜெயிக்கணும்னு வரானா, அவனை அவுட் ஆக்கணும்னே ஒரு போர்டு நிக்கிறாரா? என்னப்பா அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வந்தா நம்மளை தோக்கடிக்கிறதுக்காகவே ஒருத்தன் எப்பயுமே காத்துக்கிட்டே இருக்கும். அந்த களத்துல ஜெயிக்கணும்னு நம்ம வந்தாலே தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் ரெடியா நிற்பான். சரி, இவர் ஜெயிக்கணும்னு பேட் எடுத்துட்டு வராரு, அவன் அவுட் ஆகணும்னு பவுலிங் நிக்கிறான். இந்த கூட ஒரு 10 பேர் இருக்காங்க சார், ஃபீல்டர்னு. இவன் ஒருத்தன் தானே வந்திருக்கான், கூட ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. என்ன பார்த்தோம்னா, ஜெயிக்கணும்னு நாம மட்டும்தான் வருவோம், ஆனா தோக்கடிக்கணும்னு மட்டும் நமக்கு எதிராக 11 பேர் எப்பயுமே காத்துக்கிட்டே இருக்கும். ஜெயிக்கணும்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, 11 பேர் எப்பயுமே குறைஞ்சது 11 பேர் கூட எப்படியாவது தள்ளி வந்து அவுட் ஆகிருந்தான். சரி, இப்ப ஜெயிக்கணும் நம்ம வந்திருக்கோம், அவுட் ஆக்குறதுக்கு 11 பேர் இருக்காங்க. இவனாலதான் நம்ம அவுட் ஆகும்போனா கிடையாது சார். நம்ம கூட ஒருத்தர் வந்திருப்பான் ரன்னர், இப்படி ஓடி வர்ற மாதிரி அப்படி ஓடி போயிடுவான். டேய் உன்னே நம்பிதானடா நான் வந்தேன். என்ன பார்த்தோம்னா, எதிரிகளால் மட்டுமல்ல துரோகிகளாலும் நாம் அழிக்கப்படுவோம், கூட இருப்பவனிடம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கிரிக்கெட் நம்ம கத்துக்கணும். ஒவ்வொரு பாலுமே அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும் தானே போடப்படுது. கரெக்டா? யாராவது ஒருத்தர் பேட்ஸ்மேன் 6 அடிச்சுட்டு பால் போடுவாங்க, ஒவ்வொரு பாலும் அவுட் ஆகணும் தான் போடப்படுது. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைக்காகத்தான் படைக்கப்படுகிறது. ஆனால் தன்னம்பிக்கை என்கிற பேட்டை யார் ஒருவர் தன் கைகளில் வைத்திருக்கிறார்களோ, வேலை என்கிற அந்த நம்பிக்கையை யார் ஒருவர் கைகளில் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் செஞ்சுரியை நோக்கி போறாங்கன்றத கிரிக்கெட் என்கிற இந்த விளையாட்டு நம்ம கற்றுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் கல்வியை பற்றிய அறிவிப்பாக இருந்தது. திரு சல்லானி அவர்கள், எங்கள் ஊழியர்கள் யாரேனும் படிக்க விரும்பினால் அவர்களின் முழு கல்வி செலவையும் நானே ஏற்கிறேன் என்று அறிவித்தார். இது ஒரு எம்ப்ளாயர் சொல்வது போல் அல்ல, ஒரு குடும்ப தலைவர் தனது குடும்பத்தினரிடம் பேசுவது போல இருந்தது. யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா அவங்க அப்ளை பண்ணலாம், அவருடைய படிப்பு செலவு எல்லாமே சலானி எடுத்துக்கும். யாராவது டாக்டரேட் பண்ண நினைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா டிகிரிக்காக ஏதாவது அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை டிகிரி ப்ளஸ் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் ஒரு ஆதரவு இருக்கும். அவங்களுடைய ஸ்டடீஸ்க்கு உண்டான எல்லா செலவும் சலானி இல்லை, இமீடியட்டாக நீங்கள் விபிகிட்ட அப்ளை பண்ணலாம். இதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேல்ஸ் நிறுவன தலைவர் ஐசரி கணேஷ் அவர்கள் கல்வி செலவில் 50% தானும் ஏற்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். நான் முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே சலானி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன்னா இல்லை ஒரு காலேஜுடைய கல்ச்சுரல்ஸ் வந்திருக்கிறேன்னா தெரியல. ஏன்னா அவ்வளோ உற்சாகமாக விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஜெயந்திலால் தான். அவர் உங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தா ஸ்க்ரீனில் திருப்பதி ஏழுமலையான் கிட்ட வேண்டுறாரு, அவர் ஒரு வில்லு விடுறாரு, அது போய் இறந்து ஜாயின் ஆகுது. அதெல்லாம் எங்கள் வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் சினிமா எடுத்துகிட்டு இருக்கிறோம், அவர் சினிமா ஜுவல்லரி ஷாப் நடத்திக்கிட்டு சினிமா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் லேண்டு கொடுத்ததை விட எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் எவ்வளோ பேர் ஜுவல்லரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது ஒன்லி சலானி ஜெயந்திலால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சாம்சங் டிவியை பார்த்தேன், ஃப்ரிட்ஜை பார்த்தேன், வாஷிங் மிஷின் பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈரோடு மகேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாமே பிராண்டாக இருக்குது மகேஷ் சாம்சங். ஆமாம் சார், ஒரு குடும்பமே நடத்திடலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல மகேஷ்.
அடுத்தது பார்த்தாக்கா வில்லு போய் திண்டிவனத்தில் எல்லாருக்கும் லேண்டே வந்துருச்சு. ஸோ இந்த மனசு வந்து சலானி சாருக்கு மட்டும்தான் வரும். அவருடைய 3 பிள்ளைகளும் அவருக்காக ஒரு பேக் போனாக இருந்து இந்த கம்பெனியை ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 500 பேரோடு இருக்கிறாங்க. அது அடுத்த வருஷத்துலேயே 5000 பேராக மாறணும் அப்படின்றதா என்னுடைய ஆசை. என்னை ஒரு வீடியோ பைக் கேட்டாங்க, அதுலேயே நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், ரொம்ப அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேலை செய்கிறவங்க ஃபர்தராக படிக்கிறதுக்கு, டிகிரி படிக்கிறதுக்கோ என்ன படிக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணார். நான் ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கேன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 50,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸில் 50% நான் படிக்க வைக்கிறேன். அதாவது 50,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தால் சலானி 25,000 ரூபாய் கொடுத்தோம், நான் 25,000 ரூபாய் போட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேராக இருந்தாலும். ஏன்னா சில காரணங்களால் நிறைய பேர் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்களால படிக்க முடியறதில்ல, படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களால ஃபர்தராக ஸ்டடீஸை வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து NIOS நிறைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் MBA படிக்கலாம், டிகிரி முடித்தவங்க MBA பண்ணலாம், டிகிரி இல்லாதவங்க +2 முடித்தவங்க டிகிரி பண்ணலாம், BBA இருக்குது, BA இருக்குது, BCom இருக்குது. என்ன வேணாலும் எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வரலாம், இல்லை கிளாஸுக்கு வராமையே படிக்கிறது கோர்ஸஸும் இருக்குது. எல்லாமே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் இந்த ஃபங்க்ஷன் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எல்லாம் படிக்கிறதுனால எவ்வளோ பேர் முன்னேற முடியும், அவங்க வந்து உங்கள் வேலைக்கும் அது வந்து இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க டிகிரி முடித்தாங்கன்னா அவங்க 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு போகலாம். ஸோ அதனால் படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வருஷத்துக்கு 500 பேரை ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டு இருக்கேன் எவ்ரி இயர். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து 15,000 பேர் ஃப்ரீயாக படித்து போயிருக்காங்க. அதனால் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை வந்து ஜெயந்திலால் சார் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த அழைப்பை கொடுத்து மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன பரிசு பொருள்லாம் இருக்குது. ரவி அண்ணா சொன்னார், ஏதோ ஸ்பெஷல்னு சொல்கிறாரு, நமக்கும் ஒரு லேண்டு கொடுக்க போகிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய செய்யணும். அவருடைய நிறுவனத்தில் மகேஷ் சொன்னாப்புல லேண்டு கொடுத்தாங்கன்னா நான் விஜய் டிவியை விட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேன், செலானியில் ஜாயின் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம முதலாளி நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தொழிலாளியும் முதலாளியை பார்த்துப்பாங்க அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த 2 அறிவிப்புகளும் ஊழியர்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வலுவான ஆதரவாக அமைந்தது. மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு விழா மட்டும் இல்லை, ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களை எப்படி முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நல்ல தலைவரின் கீழ் ஒரு நிறுவனம் எப்படி ஒரு குடும்பமாக மாற முடியும் என்பதை சலானி ஜுவல்லரி மார்ட் மீண்டும் நிரூபித்துள்ளது. ஊழியர்களை மதித்தால் அவர்கள் நிறுவனத்தை உயர்த்துவார்கள் என்ற கருத்துக்கு உயிர் கொடுக்கும் நிகழ்வாக சலானியின் 13ஆம் ஆண்டு விழா அமைந்தது. 13 வருஷத்தில் பெரிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் என்னுடைய கனவுகள் ரொம்ப பெருசு. அதை நான் வந்து நிச்சயமாக உருவாக்குவேன். அதாவது இன்னும் பெருசாக எதுவும் செய்யலை, இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கோம். 13 வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது 14 ஊழியர்களோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்துட்டு 500க்கும் கூடுதலான ஊழியர்கள் இருக்காங்க. எனக்கு இது 5,000 ஊழியர்கள் நான் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது அவங்களோட நான் சேர்ந்து பயணிக்கணும். அதுவெல்லாம் என்னுடைய கனவு வந்து தீராது. அதனால் வந்துட்டு இன்னும் நான் பெருசாக செய்யலை, இன்னும் பெருசாக செய்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கு. 2030 வரை நிச்சயமாக இது நான் வந்து நிறைவேற்றின ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய உழைப்பு, இவ்வளோ பேருடைய 500 ஊழியர்களோட உழைப்பு இன்னும் இது 5,000 ஊழியர்களாக மாற்றக்கூடிய வேகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜுவல்ஸ் வியாபாரம் அப்படின்னாலே வந்து நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இத்தனை வருஷமா நீங்கள் எப்படி காப்பாற்றிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த 13 வருஷமாக
எங்களுடைய உழைப்பு, வாடிக்கையாளர்கள் மீது எங்கள் மீது வைத்துள்ள ஒரு நம்பிக்கை வந்து நாங்கள் பெரிய அளவில் பெற்றிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ், அதே மாதிரியா டிசைன்கள், இது எல்லாமே எங்களுடைய பெரிய வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, நான் இந்த தொழிலை, அதாவது 13 வருஷத்துக்கு முன்ன இந்த ஜுவல்லரி ஆரம்பிக்கும் போது, ரீட்டைல் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஒரே எண்ணம், எல்லோரும் வந்து நகை விற்கிறார்கள், நாங்கள் வந்து நகை விற்கக்கூடாது, டிசைன்களை விற்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது தங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கிடச்சிடும், தங்கம் வாங்கணும்னா எங்கே வேணாலும் வாங்கலாம், ஆனால் டிசைன்களை வாங்க வேண்டும் என்றால் செல்லானிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வாடிக்கையாளர் மத்தியில் வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்தோம். அதனுடைய வெற்றி தான் இன்று எங்களுடைய இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது. எல்லோரும் தங்கம் விற்கிறார்கள், நாங்கள் டிசைன்களை சேர்த்து விற்கிறோம். அந்த டிசைன்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வருகிறது. அதே போல் மக்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது வாடிக்கையாளருக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸ், அவர்கள் வந்து விரும்பக்கூடிய டிசைன்கள் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செய்து தரோம். அது எங்களுடைய பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக உள்ளது. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன கோல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சார்? அடுத்த 10 வருடங்களுக்கு எங்களுடைய நிறுவனம் 500 கடைகளை வந்து திறக்கணும். இந்தியா முழுவதும் நிறைய வந்து இந்த தொழிலில் வந்து நிறைய புதிய புதிய டிசைன்களை கொண்டு வரணும். இன்னும் வந்துட்டு எதிர்காலத்தில் வந்து தங்கத்துடைய விலை பெரிய அளவில் உயரும். அந்த உயர்வை நோக்கி எங்களுடைய டிசைன்கள் வந்து அமைக்க வேண்டும். மிக எளிதாக மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து அதனுடைய டிசைன்களை அமையணும். அதனுடைய எடைகள் வந்து அமைக்கணும். குறைந்த எடையில் நிறைய டிசைன்களை தரணும். எடைகளை எந்த அளவு குறைக்க முடியுங்கிறது பார்ப்போம். ஒரு நெக்லஸ், ஒரு செயின் எடுக்கும்போது நிறைய எடையில் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா தங்கத்துடைய விலை இன்னும் பெரிய அளவில் உயரவில்லை. எதிர்காலத்தில் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது மக்கள் அப்பொழுதும் எளிதாக வாங்கக்கூடிய வகையில் வந்து எங்களுடைய டிசைன்கள் வந்து நிச்சயமாக அமையும், எடை வந்து நிச்சயமாக அமையும் என்று நம்புகிறோம். எங்களுடைய நோக்கமே இன்னும் 10 வருடங்களில் 500க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் இந்தியா முழுவதும் திறக்க வேண்டும் என்பதுதான். ஏறக்குறைய அன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஊழியர்கள் வந்து நாங்கள் எங்களோட பயணிக்கணும், அவங்களோட நாங்களும் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அது நிறைவேறும். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நகை விற்கிறது மட்டும் இல்லாமல் வாரம் 18,000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. இந்த தாட் உங்களுக்கு எப்படி சார்? அதாவது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தாங்க. இது பெரிய ஒரு இவ்வளோ செய்யணுங்கிறது இல்லை. அது செய்யும்போது ஏற்பட்ட அந்த மன திருப்தி இன்னும் எங்களை மிகவும் பெரிய அளவில் வந்து ஊக்கப்படுத்தியது. இன்னும் நிறைய செய்யணுங்கிற மாதிரி. அதாவது வாரம் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நிறுவனங்களில் முதல்ல எங்களுடைய நிறுவனத்தை சாதாரணமாக ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 பேருக்கு தான் நாங்கள் வந்து உணவு கொடுத்தோம். அது எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி கொடுத்தது. அதை விரிவுபடுத்த எங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய வளத்திற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. ஏனென்றால் நமக்கு வந்து நிறைய வந்து அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு இரக்க குணம் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இரக்க குணம் தான் நம்மளை இன்னும் வந்து செம்மைப்படுத்தி வாடிக்கையாளர்கள் இன்னும் வந்து சாதாரண பழகக்கூடிய, அதாவது எந்த அளவு உயர்ந்தாலும் இன்றும் நாங்கள் வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திக்கிறோம், நேரடியாக பேசுகிறோம், அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுகிறோம். இது எங்களுடைய பெரிய வெற்றிக்காக ஒரு பெரிய ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. இந்த உணவு என்பது என்னுடைய எண்ணம், ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் உணவு வந்து வழங்க வேண்டும் என்பதுதான். அந்த இலக்கை நோக்கி எங்களுடைய பயணம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். The Chennai Silks in Mega Summer Sale. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.